வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு தி எஸ்டே டியூட்டர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா கலர் எடிட் எஃபெக்ட் எப்படி ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். கலர் எடிட் எஃபெக்ட்ன்றது குறிப்பிட்ட ஒரு ஷர்ட்டில் இருக்க கலருக்கு பதிலாக வேறு என்னென்ன கலர் யூஸ் பண்ணலாம், குறிப்பிட்ட ஒரு இமேஜில் இருக்க கலருக்கு பதிலாக வேறு என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி டிசைன் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம், எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு போட்டோஷாப் ஸ்கிரீன் விளங்கும் நினைக்கிறேன். ஓகே, முதலாவது இந்த கலர் எடிட் எஃபெக்ட் செய்யறதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு இமேஜ், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் தேவை. ஸோ முதலாவது நான் இமேஜ் எடுத்துலாம் இந்த இடத்துல இருந்து. ஸோ ஃபைல் ஆப்ஷன்ல போயிட்டு நான் என்ன செய்யறேன், எனக்கு தேவையான இமேஜை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் எங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதுல தான் எங்களுடைய எடிட்டை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன சிம்பிளான விஷயம் இந்த டிஷர்ட் கலரை வேற கலருக்கு நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். இது ஒரு ட்ரிக்னு நாங்க சொல்லலாம். ஓகே, சோ சேஞ்சஸ் பண்றதன் மூலம் நிறைய கலர்ஸ் எங்களால் இதுல என்ன செய்ய முடியும், ஆட் பண்ணிக்கொள்ள முடியும், சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதலாவது எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னா, இந்த டிஷர்ட்டை முதல்ல நாங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, சோ எப்படி போட்டோஷாப்ல நாங்க டிஷர்ட்டை செலக்ட் பண்றதுன்னா, செலக்ஷன் டூல் உங்களுக்கு இருக்கு. போட்டோஷாப்ல டூல் ஆப்ஷன்ல உங்களுக்கு செலக்ஷன் டூல் இருக்கு. சோ இந்த செலக்ஷன் டூலை கிளிக் பண்ணி என்ன செய்யறேன், கிளிக் பண்ண உடனே நீங்க மேல பார்க்கலாம் செலக்ட் சப்ஜெக்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்றதால ஒரு ஃபுல் சப்ஜெக்டே உங்களால செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். எங்களுக்கு சப்ஜெக்ட் தேவையில்லை, டிஷர்ட் மட்டும்தான் தேவை. சோ நீங்க செலக்ஷன் டூல் எடுத்து நார்மலா இந்த டிஷர்ட்ல ஒரு கிளிக் பண்றது மூலம் ஈஸியா உங்களால என்ன செய்ய முடியும், இந்த டிஷர்ட்டை செலக்ட் பண்ணி கொள்ள முடியும். பாருங்க, ஸ்டெப் 1 டிஷர்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, செலக்ட் பண்ண பிறகு சில ஏரியா செலக்ட் பண்ணப்படாம இருக்கும், அதெல்லாம் செலக்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இந்த கழுத்துக்கிட்ட பாருங்க, இந்த டிஷர்ட் செலக்ட் பண்ணப்படாம இருக்கு. நான் சரி இந்த இடத்துல அந்த ஏரியாவை செலக்ட் பண்றேன். ஓகே, ஓவராலா நீங்க பார்க்கலாம் பெர்ஃபெக்ட்டா டிஷர்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆயிட்டு இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த செலக்ட் பண்ண டிஷர்ட்டை காப்பி பண்ண போறோம். அதாவது டிஷர்ட்டை மட்டும் காப்பி பண்ண போறோம். சோ நீங்க கண்ட்ரோலோட ஜேயை பிரஸ் பண்றதால ஒரு காப்பியை நீங்க இந்த இடத்துல கொண்டு வரலாம். கண்ட்ரோல் பிளஸ் ஜேயை பிரஸ் பண்றதால ஒரு காப்பியை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே பார்க்கலாம். அடுத்த விஷயம் நீங்க என்ன செய்ய போறீங்கடா, ஓகே காப்பி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தேவையான கலர் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, ஆட் பண்ண போறீங்க. உங்களுக்கு தேவையான கலர்ல இந்த டிஷர்ட் ஆட் பண்ண போறீங்க. சோ சிம்பிளான ஒரு விஷயம், லேயர் பேனல்ல இதுல நீங்க பார்க்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கான சாலிட் கலர்ல தேவையான கலரை ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். பாருங்க, சாலிட் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெட் கலர் தேவையா, நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கொள்றேன். பெர்ஃபெக்ட். பட் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த ரெட் வந்து ஃபுல் இமேஜ்லயும் அப்ளை ஆயிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். இந்த டைம்ல நாங்க யூஸ் பண்ண போறது தான் கிளிப்பிங் மாஸ்க்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிளான ஒரு விஷயம், இந்த குறிப்பிட்ட ரெட் கலர் லேயரை நீங்க ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் ஆப்ஷனை கொடுக்கறதன் மூலம், இந்த ரெட் லேயரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் என்ற ஆப்ஷனை கொடுக்கறதன் மூலம் நீங்க என்ன செய்யலாம், அந்த காப்பி பண்ணி வச்சு இந்த டிஷர்ட்டுக்கு இந்த ரெட் கலரை நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். சிம்பிளான ஒரு விஷயம் பாருங்க, ரைட் கிளிக் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க், சிம்பிளான ஒரு விஷயம். பட் இதுல பாருங்க, இந்த ரெட் கலர் வந்து டிஷர்ட்டோட பெர்ஃபெக்ட்டா மெச் ஆகலண்டா என்ன, ஏதோ ரெட் கலர் அப்படியே டிஷர்ட்ல அப்படி வச்ச மாதிரி இருக்கு. சோ நான் சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று பண்ண போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது என்னதான் இந்த இடத்துல டிஷர்ட் அந்த ரெட் கலரோட பிளெண்ட் ஆனாலும் பெர்ஃபெக்ட்டா பிளெண்ட் ஆகல. சோ ரெண்டையும் பிளெண்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறது தான் பிளெண்டிங் மோட் ஆப்ஷன். சோ அது உங்களுக்கு அவைலபிளா போட்டோஷாப்ல இருக்கு, லேயர் பேனல்ல இருக்கு. சோ இந்த லேயர் பேனல்ல நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு பிளெண்டிங் மோட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 27 பிளெண்டிங் மோட்ஸ் இருக்கு. இதுல ஒரு பிளெண்டிங் மோடுக்கு நாங்க இந்த ரெட் கலரை மாத்த போறோம். சோ என்ன பிளெண்டிங் மோடுண்டா, இதை நீங்க பார்க்கலாம், கலர் பர்ன் அல்லது லீனியர் பர்ன். ஓகே, சோ இதுல உங்களுக்கு தேவையான ஒரு பிளெண்டிங் மோட நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். எது பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுதுன்னு பாருங்க. டார்க் செட் பண்ணலாம். சோ நான் கலர் பர்ன் செட் பண்ண போறேன். சோ கலர் பர்ன் கிளிக் பண்றதால நீங்க பார்க்கலாம், இந்த டிஷர்ட் வந்து ஒரு ரெட் கலர் எஃபெக்ட் உடைய ஒரு டிஷர்ட் எங்களுக்கு வந்திருக்கு. சோ பாருங்க, ஒரு ஒயிட் கலரா இந்த டிஷர்ட் இந்த கலர் பர்ன் ஆப்ஷனை யூஸ் பண்ணதால பெர்ஃபெக்ட்டா ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டா மாறி இருக்கு. சோ இது மட்டும் இல்ல, நீங்க என்ன செய்யலாம், இப்ப இந்த ரெட் கலர் ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ
அந்த கலருக்கு டிஷர்ட்டை மாத்தி விடலாம். சோடியா நீங்க பாருங்க பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். ஒரு yellow கலர் டிஷர்ட் போட்டிருக்க எஃபெக்ட் உங்களுக்கு இதுல கிடைக்கும். சோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் மட்டும் நீங்க வாங்கி வச்சிருந்தா காணும், போட்டோஷாப் பழகுறதால அதை நீங்க போட்டோ எடுத்து ஈஸியா உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணி சோஷியல் மீடியால ஈஸியா அப்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். சோ கூட லைக்ஸ் கமெண்ட்ஸ் நீங்க ஈஸியா ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ எங்களுடைய யூடியூப் சேனலில் வர இருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இன்னொரு நியூ வீடியோவில் மீட் பண்ண வர உங்களிடம் விடைபெறேன் நான் உங்கள் ஜெரோன். பாய்.